Hello viewers, welcome to Tips Mathematics 23. So இந்த வீடியோவில் போன குரூப் 4 அதாவது குரூப் 4 2024ல் கேட்கப்பட்ட மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் கொஷின்ஸ் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 5 ப்ரீவியஸ் கொஷின் வீடியோ நம்பர் 1ல் வந்து பார்த்துட்டோம். ஸோ இது வந்து கிளாஸ் நம்பர் 2. ஸோ இது 6வது சம்லேருந்து 10வது சம் வரைக்கும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மேக்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியாக படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது மற்ற பாடங்கள் வந்து எப்படி வந்து படித்த உடனே எளிமையாக இருக்கும், அதே போல் மேக்ஸும் உங்களுக்கு எளிமையாக விளங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே மேம், இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக கொஷின் சொல்லி தரீங்க, ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து சொல்லி தருவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அது எல்லாமே நாங்கள் வந்து பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ஸ்கூல் புக் சம்ஸையும் ஈஸியாக எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம், அதாவது 6வது கணக்கு வந்து பாருங்கள். இஃப் A = 1, B = 2, C = 3 up to etc. Z = 26, then LCM of H, C, F is not equal to. ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழில் வந்து பாருங்கள், A = 1, B = 2, C = 3 up to Z வந்து என்னது 26. அதாவது ஏயோட இது என்னதுங்க, பிளேஸ் வந்து என்னது, ஃபஸ்ட் பிளேஸ் 1, பியோட பிளேஸ் 2, சியோட பிளேஸ் 3, அதே போல் இசட்டோட பிளேஸ் 26. இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் HCF இன் மீச்சிமா எதற்கு சமம் இல்லை? ஃபஸ்ட் எல்லாருமே நம்ம கடகடன் வாசிக்கும்போது என்ன ஆயிடுவோம், கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். என்னது எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப்ஆ, எதோட ஹச்சிஎஃப்க்கு என்ன எல்சிஎம் எடுக்கணும், ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இல்லைங்களா? ஆக்சுவலாக அதை எப்படி பார்க்கணும், இது வந்து லெட்டர்ஸ். ஓகேங்களா? ஹச்சுங்கிற லெட்டர், சிங்கிற லெட்டர், எஃப்ங்கிற லெட்டருக்கான எல்சிஎம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஹச்சிஎஃப் அதோட மீச்சியமா எல்சிஎம் வந்து எதுக்கு சமம் இல்லை அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷனில் எதுக்கு இது ஈக்குவலாக இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கடகடன் வாசிக்கும்போது எல்சிஎம் ஆஃப் ஹச்சிஎஃப்ஆ என்னன்னு புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இங்கே கமா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வேரியேஷனை நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். சரி, ஏலேருந்து இசட் வரைக்கும் அதோட பிளேஸ் வேல்யூ வந்து நம்ம எழுதியாச்சு. 1லேருந்து 26 வரையும் எழுதிட்டோம். நமக்கு என்ன வேணும், HCF இதுக்கான பிளேஸ் வேல்யூ தான் தெரியணும் இல்லையா? ஹச் வந்து எத்தனாவது இடத்துல இருக்குது பாருங்கள், 8th பிளேஸில் இருக்குது. சி வந்து 3rd பிளேஸில் இருக்குது. எஃப் வந்து 6th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ எல்சிஎம் ஆஃப் ஹைச்சுக்கு பதிலாக 8, சிக்கு பதிலாக 3, எஃப்க்கு பதிலாக 6 போட்டாச்சா? அப்போ இந்த 8, 3, 6க்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், 2 டேபிளில் போகலாம் நம்ம. சரி, 2 டேபிளில் போனோன்னா 4 2s are 8, 3 வந்து வராது, இது எல்சிஎம் தானே. ஸோ அப்படியே வந்து 3 இறக்கிக்கலாம். இப்போ அடுத்தது 3 2s are 6. இப்போ 3 டேபிள் போகலாமா, 4 அப்படியே வரும், இந்த பின்னாடி இருக்க ரெண்டுமே 1 ஆகிடும். இப்போ 4 டேபிள் ஸ்ட்ரைட்டாக போனோன்னா எல்லாமே 1 ஆகிடுச்சா? அப்போ இங்கே எல்சிஎம் பாருங்கள், 2 × 3 6, 6 × 4 24. அப்போ இங்கே எல்சிஎம் என்ன கிடைக்கிது, 2 × 3 × 4 என்ன வருது, 2 3s are 6, 6 4s are 24. நமக்கு எல்சிஎம் வந்து என்னங்க கிடச்சிருக்கு, 24. இப்போ ஆப்ஷன்ஸ்லேருந்து எதுக்கு பொருந்தாதது நம்ம செக் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏ நமக்கு என்னது, இங்கே எக்ஸோட பிளேஸ் வேல்யூ பாருங்கள் 24. நமக்கு கிடச்ச எல்சிஎம்மாக என்ன தான் 24. இங்கே முதல் எழுதிடுவோம். நமக்கு கிடைச்ச எல்சிஎம் 24 தான், அதோட பிளேஸ் வேல்யூ 24 தான். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து பொருந்தது. ஆப்ஷன் பி பாருங்கள், இ + எஸ், இயோட வேல்யூ 5, எஸ்ஸோட வேல்யூ 19. அப்போ 5 + 19 24. ஓகே, 24 24 ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்தது ஆப்ஷன் சி வந்து பாருங்கள், ஏ + சி + ஹைச்சா, ஏ வந்து 1, சி வந்து 3, ஹைச் வந்து என்னது 8. அப்போ 1 + 3 + 8னா இது என்னதுங்க, 1 + 3 4, 4 + 8 12 தான் வருது இல்லையா? அப்போ சி வந்து என்ன ஆகுது, இதில் பாதி வேல்யூ தான் கிடைக்குது. ஸோ சி வந்து பொருந்தலை. இருந்தாலும் டியை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருவோம். ஏ × சி × ஹச்சா, ஸோ 1 × 3 × 8. அப்போ 1 × 3 3, 3 × 8 24. ஓகே, டி வந்து பொருந்தது. அப்போ நமக்கு பொருந்தாதது எதுங்க, இந்த ஆப்ஷன் சி தான் நமக்கு பொருந்தாதது. ஏன்னா அதோட வேல்யூ என்ன கிடைக்குது, 12 தான் கிடைக்குது. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்த சம் போகலாம். ஸோ அடுத்தது இன்றைக்கான செகண்ட் சம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 7வது கணக்கு. ஓகேங்களா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் √5 √5 √5. ஸோ ரூட்டுக்குள்ளே ரூட்டு அண்ட் ஸோ ஆன் எக்ஸெட்ரா அப்படின்னு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியானது. பார்த்தோன்னே ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். ரூட்டுக்குள்ளே ஃபுல்லாக ஒரே நம்பராக வருது, வித் எக்ஸெட்ரான்னு கொடுத்துட்றாங்க அப்படின்னா அந்த ரூட்டுக்குள்ளே என்ன நம்பர் இருந்துச்சோ அது ரூட் இல்லாமல் பவர் 1 அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதாவது 5 பவர் 1 அப்போ என்ன வரும், 5 தானே வரும். ஸோ இதுதான் வந்து பேசிக். இதே உங்களுக்கு ரூட்டுக்குள்ளே 100 100 100ன்னு வந்திருந்தாலுமே வித் எக்ஸெட்ரான்னு வந்துருச்சுனாலே 100 அப்படிங்கிற வேல்யூவை தான் நீங்கள் என்ன பண்ணணும், சூஸ் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மெத்தட் வந்து ரிப்பீட்டடான மெத்தடுங்க. ஓகேங்களா?
ஸோ பல நம்பர்ஸ் வச்சு இந்த மெத்தட் நமக்கு பல தடவை ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள். ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ் கேன் அ ஹெமிஸ்பியர் ஹேவ்? ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஹெமிஸ்பியர்னால் என்னதுங்க? இப்போ வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் இருக்குன்னா அதில் பாதியாக நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? இந்த பாதி ஒரு அரைக்கோளம் ஹெமிஸ்பியர், இது ஒரு அரைக்கோளம் ஹெமிஸ்பியர். ஒரு சர்க்கிளில் எத்தனை ஹெமிஸ்பியர் கிடைக்கும்? 2 ஹெமிஸ்பியர் கிடைக்குமா? அப்போது இந்த ஹெமிஸ்பியர் ஒரே ஒரு ஹெமிஸ்பியர் மட்டும் எடுத்துக்குவோம். இதில் வரக்கூடிய மிகப்பெரிய சர்க்கிள் எத்தனை அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ், எத்தனை கிரேட் சர்க்கிள் நம்மளால் எடுக்க முடியும்? ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியறதுக்காக நான் ஒரு மூடி வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது பார்க்க எப்படிங்க இருக்குது? அரைக்கோளம் ஹெமிஸ்பியராக தானே இருக்குது. இது ஃபுல்லாக இப்படி மூடி இருந்தால் தான் இது எப்படிங்க? இந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இப்படி மூடி இருந்தால் தான் என்னது? அது சர்க்கிள்னு நம்மளால் சொல்ல முடியும். இப்போ இது பாதி தான் இருக்குது. அப்போ இது என்னது? ஹெமிஸ்பியர் தானே. சரி, இப்போ இதில் எத்தனை, ஹவு மெனி கிரேட் சர்க்கிள்ஸ், ஒரு அரைக்கோளத்தின் காணப்படும் மீப்பெரு வட்டங்கள், பெரிய சர்க்கிள் எதுன்னு பார்ப்போமா? இப்போது இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இதை நிறையா வெட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ நான் வந்து கத்தியை வச்சு ஃபுல்லாக இங்கே நறுக்கிறேன்னா எல்லாமே சர்க்கிளாக தான் கிடைக்கும் இல்லையா? ஆனால் இருக்கிறதுலே பெரிய சர்க்கிள் எதுவாக இருக்கும்? இந்த ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான். இந்த லேயர் இருக்கு இல்லையா? இது மட்டும்தான் இருக்கிறதுலே பெரிய சர்க்கிளாக இருக்கும். அப்போது ஹெமிஸ்பியரில் எத்தனை கிரேட் சர்க்கிள்ஸ் கிடைக்கும்? வெறும் ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள் தான் கிடைக்கும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது சரியா? ஆரஞ்சு பழம் இப்படி இருக்குமா? சரி, இதை ரெண்டாக நான் வெட்டிட்டா அது என்னதுங்க? 2 ஹெமிஸ்பியர் கிடைக்குது. அதில் கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை எடுத்துக்காங்க. அதை அப்படியே ஸ்லைஸாக போட்டுக்கிட்டே வந்திங்கன்னா நமக்கு நிறையா சர்க்கிள்ஸ் கிடைக்கும். ஆனால் இருக்கிறதுலே பெரிய டயாமீட்டரை கொண்ட சர்க்கிள் எதுவாக இருக்கும்? அந்த மேற்பகுதி இருக்குது இல்லைங்களா? இந்த இடம் எடுத்த உடனே இந்த இடம் வெட்டுவோம் இல்லையா? இது மட்டும்தான் இருக்கிறதுலே பெருசாக இருக்கும். மற்றதெல்லாம் இதை விட சின்னது, அடுத்து சின்ன ஸ்லைஸாக தான் கிடைக்கும். அப்போ இருக்கிறதுலே எத்தனை கிரேட் சர்க்கிள் கிடைக்கும்? ஒரே ஒரு கிரேட் சர்க்கிள் தான் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து 9th கொஸ்டின் பார்ப்போம். So question பாருங்க. Find the volume of a cylinder whose height is 4 meter and whose base area is 500 meter square. உயரம் 4 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 500 மீட்டர் ஸ்கொயர், சதுர மீட்டர் அப்படின்னா என்னதுங்க? மீட்டர் ஸ்கொயர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் ஆஃப் சிலிண்டரை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர், உருளையின் கன அளவோட ஃபார்முலா என்னதுங்க? V = πr²h. இது வந்து நமக்கு தெரியும். அடுத்து கிவன் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னா, ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஹச் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் ஏரியா, அதாவது அடிப்பரப்பு 500 மீட்டர் ஸ்கொயர்ன்றது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இங்கே ஹைட்டுக்கு வந்து 4 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பேஸ் ஏரியா அடிப்பரப்புனா என்னதுங்க அப்படின்னா πr². சரிங்களா? பேஸ் ஏரியா அடிப்பரப்போட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr². இதோட வேல்யூ தான் இந்த 500. அப்போ πr²க்கு 500 கொடுத்துட்டாங்க, ஹைட்டுக்கு 4 கொடுத்துட்டாங்க. அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும்தான் பண்ண போகிறோம். πr²க்கு 500, ஹைட்டுக்கு வந்து 4. 5 4s are 20, பின்னாடி 2 0. அவ்வளோதான். அப்போ என்னங்க கிடைக்கிது? 2000 மீட்டர் கியூப். ஆப்ஷன் ஏ இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஏரியா அண்ட் வால்யூம்லாம் நீங்கள் படிக்காமல் ஸ்கிப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபார்முலாஸ் மட்டும் என்ன தெரிஞ்சதுனாலே ஓகே அப்படின்னு ஈக்குவேட் பண்ணி டக்குன்னு ஆன்சர் வந்து கொண்டு வரலாம். ஸோ ஏரியா அண்ட் வால்யூம்கான கிளாஸஸ் எல்லாமே நாங்கள் எடுத்து உங்களுக்கு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்பவே ஈஸியாக புரியும். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லிங்க் எல்லாமே கிடைக்கும். ஓகேங்க. ஸோ ஃபைனல் சம் வந்து பார்த்துருவோமா? இன்றைக்கான லாஸ்ட் சம் அண்ட் வந்து குரூப் 4 2024 கேட்கப்பட்ட 10வது கணக்கு. இஃப் 3x + 4y = 4x + 6y = 22 = 32 தென் x = y என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் இருந்தாலும் ஓகே தான், தமிழில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போது இல்லைங்களா? அதனால தான் ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் கொஸ்டின் வந்து எழுதியிருக்கோம். ஸோ இப்போது ரேஷியோ வந்துருச்சுனால இது என்ன பண்ணலாம்? டிவிஷனில் எழுதிக்கலாம் இல்லையா? அப்போ 3x + 4y இந்த ரேஷியோக்கு அடுத்து இருக்கக்கூடிய நம்பர் என்ன பண்ணுவோம்? டிவிஷனில் எழுதிக்கிறோம். 4x + 6y அடுத்து ஈக்குவல் டு 22 = 32 22/32 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாமா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த கிராஸ் மெத்தட் இருக்கும் இல்லைங்களா? கீழே இருக்கிறதா ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறோம் இல்லைங்களா? அப்படி கொண்டு போவோமா? அப்போ என்ன பண்ணலான்னா 3x + 4yக்கு பக்கம் என்ன வந்துடும்? 32 வந்துடுமா? அப்போ முன்னாடி என்ன வந்துடுது? 32 ஈக்குவல் டு இங்கிட்ட என்ன இருக்குது? ஆல்ரெடி 22 இருக்கா?
இங்கே கீழே இருந்து மேலே போகக்கூடியது என்னது 4x + 6y. இப்போ என்ன பண்ணலாம், அந்த 32 உள்ள மல்டிபிள் பண்ணலாம். 32 × 3 3 2s 6 3 3s 9. அப்போ 32 × 3 96. உள்ளுக்குள்ளே ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது. அடுத்து அந்த 32வையும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணோமா, 4 2s 8 4 3s 12. அப்போ 128y அப்படின்னு வருமா, ஈக்குவல் டு. இப்போ அதே போல் இந்த 22ஐயும் 4xையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ என்னங்க வரும், 88xன்னு வருமா. அதே போல் 22ஐயும் 6ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோன்னா 132 வரும். கூடவே y இருக்குது. ஓகேவா. இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமாகவும் y எல்லாம் ஒரு பக்கமாகவும் மாற்றலாமா. 96x இங்கே இருக்கு. இந்த 88x இங்கிட்டு கொண்டு வந்தால் -88xன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 132y இருக்கா, இந்த 128y அங்கிட்டு கொண்டு வந்தால் -128yன்னு வருதா. ஏங்க எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் மாற்றணும் அப்படின்னா அவங்க x to y, எக்ஸுக்கு ஒரு பக்கமும் yக்கு ஒரு பக்கம் தானே சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ 96லேருந்து 88 வந்து போயிடுச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும், 89 90 அங்கிட்ட ஒரு 6. அப்போ எத்தனை இருக்குது, 8x இருக்குது. இங்கே 132ல் 128 போயிடுச்சுன்னா வெறும் 4y தான் இருக்கும் இல்லையா. இப்போ என்ன பண்ணலான்னா எக்ஸ் வந்து இங்கே வச்சுக்குவோம், y எங்கிட்ட கொண்டு வரும் டிவைடட் பை ஒய்யா. அடுத்து 4 இங்கே அப்படியே இருக்கட்டும். இந்த எக்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய 8 எங்கிட்ட கொண்டு போகிறோம், 4 கிட்ட இருக்கக்கூடிய ஒய்யை இங்கிட்டு கொண்டு வர போகிறோம் சரிங்களா. அப்போ இங்கிட்ட இருக்க 8 வந்து இங்கே வந்துடுது. அப்போ என்ன பண்ணலாம், 1 4 is 4 2 4s are 8ன்னு வருதா. அப்போது ஆன்சர் என்னங்க நிற்கும், x/y = 1/2 நிற்கிதா. அப்போ இது எப்படி எழுதலாம், டிவிஷனில் இருக்குது. டிவிஷனில் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம ரேஷியோவில் எழுத முடியும் இல்லையா. அப்போ x/y = என்ன வரும், 1/2. அவ்வளோதான். அப்போ நமக்கான ஆன்சர் என்ன கிடைக்கிது, ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1/2. அவ்வளோதான். ஓகேங்களா. என்னங்க எக்ஸாமில் உட்காந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டுட்ருக்க முடியுமா, ஈஸியாக நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அதை நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ 3x + 4y டிவைடட் பை 4x + 6y = 22/32 இருக்கா. ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸோட வேல்யூன்னு தெரியும், செகண்ட் இருக்கிறது ஒய்யோட வேல்யூன்னு தெரியும். அப்போ நீங்கள் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இந்த 1ஐயும் ஒய் இருக்கிற இடத்துலலாம் 2வையும் போடலாம். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 போட்டால் 3 × 1 3ன்னு வரும், ப்ளஸ் 4 × 2 8 கிடைக்குமா, டிவைடட் பை 4 × 1 4 ப்ளஸ் ஒய் இருக்கிற இடத்துல 2 போட்டால் 6 × 2 12. ஓகேவா. அப்போ 3 + 8 வந்து என்ன வரும், 11/4 + 12 வந்து 16. இப்போ இந்த 22/32 இருக்கா, இதை அடிச்சு கொடுங்களேன், 11 வரும். இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 16. அப்போ 11/16 = 11/16 தான் கிடைக்குதா. ஸோ இது ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏலேயே இருக்கனால நீங்கள் ஈஸியாக அதை பிக் பண்ண முடியும். இதே ஒருவேளை நீங்கள் அப்படியே ஆப்ஷன் வைஸாக நீங்கள் ஒன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரும்போது இந்த ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட். ஓகேவா. அப்போ மெத்தட் வந்து தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு வந்து நம்ம ஒரு நீங்கள் பழக ஒரு 2-3 ஸ்டெப்லேயே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு புரியணும். பிடிஎஃப் பார்க்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியணுன்றக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எழுதுகிறோம் இல்லைங்களா. ஸோ சில சம்ஸ் ஆப்ஷனில் இருந்தே நீங்கள் போகணும்னு நினச்சாலும் அந்த ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு டைம் வேஸ்ட் தான். அப்போ மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதனால் ஆப்ஷனில் இருந்து போகிறது தான் புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் இருந்து போகிறதுலையுமே நமக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் நமக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா. சரி, இதே போல் ஈஸியாக வந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் புக் சம்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக் சம்ஸ்க்கான சொல்யூஷன் பிடிஎஃப்ஸ் எங்களுக்கு வேணுங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதி காமிச்சிருப்பீங்கல்ல ஸ்கூல் புக்ஸை நாங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து வீடியோ ரெஃபர் பண்ணி பார்த்தோம். அந்த ரெக்கார்டட் கிளாஸ் நாங்கள் பார்த்துக்குறோம். பட் எங்களுக்கு டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுக்கான பிடிஎஃப் எங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் எல்லா ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப்பும் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் டெக்ஸ்ட் பண்ணலாம், இல்லை டெலகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பிடிஎஃப் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ தமிழுக்குமே எங்ககிட்ட நியூ சிலபஸ் வைஸ் அவைலபிளாக இருக்குது. மேக்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக 6th to 10th வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா அண்ட் வால்யூம், சிம்பிளிஃபிகேஷன், ரீசனிங், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க் அண்ட் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இது எல்லாமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்துக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.